தொடர்ந்து இது பற்றி தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி மேம். ஞானசேகரன் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை மேம்? இது முதல் கட்டமாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாமே தவிர, இது இறுதி கட்டமாக ஒரு தீர்ப்பாக ஒரு சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை அந்த நீதிபதி அவர்கள் பெண்கள், அது அரசு தரப்புல வாதாடினவர்கள் பெண்கள் அப்படின்னு ஒண்ணு நமக்கு ஏன்னா இதெல்லாம் இப்ப வெளிப்படையா சொல்றாங்க. ஆனால் அதே இது அரக்கோணம் பெண் விஷயத்துல அந்த தெய்வ செயலுக்கு தீர்ப்பு ஜாமீன் கொடுத்த நீதிபதி யாருன்னு இப்ப வரைக்கும் இவங்க சைட்ல இருந்து வெளியிடவே இல்லை. அப்போ இதுல இருந்தே இவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்றாங்க. பெண்களுக்கு எதிரானதுன்னா நாங்க ஏன்னா அதுல ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதை சரி செய்வதற்காக ஒரு பெண் நீதிபதி, எங்க அரசு தரப்புல இருந்து ஒரு பெண் அப்படின்லாம் சொல்லி இத சமாளிக்க ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. யார் அந்த சார்னு கடைசி வரைக்கும் நமக்கு இப்ப வரைக்கும் தெரியவே இல்லை. நம்ம பொள்ளாச்சி சம்பவத்துல எல்லாரும் கிரெடிட் எடுத்துக்க ட்ரை பண்ணாங்க. நீதி வென்றுச்சு, நாங்க தான் இதுக்கு ட்ரை பண்ணோம், நாங்க தான் ட்ரை பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க அது பாத்தீங்கன்னா சிபிஐ கைக்கு போனதுனாலதான் இத்தனை ஒரு கொஞ்சம் லாகிங்கா இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த கேஸ்ல சிபிஐக்கு போகவே கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பர்மிஷன் லெவல்ல உள்ளதை சேஞ்ச் பண்ணி ப்ரொவிஷனையே சேஞ்ச் பண்ணி நமக்கு இன்னைக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது சிசிடிவி கேமரா பழுதாக இருக்கட்டும். ஏன்னா அந்த பிள்ளைகள் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்பெல்லாம் இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல் போனதுனாலதான் இது வெளியில வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவலா ஒரு தீக்காயம் பட்டிருக்குது. எனக்கு அதுக்கு மருந்து போட்டிருக்காங்க. காயம் ஆறிடுச்சா அப்படின்னா ஆறலன்னு சொல்ல முடியும். அதுல ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய தாயார் வயதானவங்க, அதுக்காக இந்த தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்படிங்கறதையே மீடியால பிளாஷ் பண்றது. ஏன்னா இதுவே எனக்கு வருத்தமா இருக்குது. பிகாஸ் குற்றம் சாட்டப்பட்டவரே இவ்வளவு தூரம் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பின்னரும் சொல்லும் பொழுது, ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப இந்த கருணை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. மனிதர்களுக்கு தான் கருணை கொடுக்க வேண்டும். இது எந்த இடத்திலும் கருணைக்குரிய செயலே கிடையாது. அதனால இதுல கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் எது அதிகபட்ச தண்டனையோ அதை நம்ம அவங்க கொடுக்கணும். அது ஏன் ஜூன் 2 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு லேமேனா எனக்கு புரியல. அதுல இருக்கக்கூடிய நியான்சஸ் எனக்கு தெரியல. இது ஆறுதல் தானே தவிர நமக்கு உள்ள தீர்ப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேம், இப்போ ஞானசேகரன் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை குறித்து உங்களுடைய பார்வை மேம்? இந்த வழக்கு விசாரணை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் அதை ட்ரை பண்ணாங்க. பர்பஸ்ஃபுல்லா அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் காப்பியை லீக் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரிதான் அரக்கோணம் தெய்வ செயல் கேஸ்லயே நடந்திருக்குது. அந்த மார்க்கிங் பண்ணாத அந்த பெண்ணுடைய போட்டோ வெளியில விடுறது மூலமா நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? குற்றவாளி இனிமே அதாவது பாதிக்கப்பட்டவர் வெளியில கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறோம் பாருங்க கூடிய அளவிற்கு இன்னைக்கு செயல்பாடுகள் இருந்ததை நாம பாக்குறோம். எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ பண்ணி எஃப்ஐஆரையுமே அவங்க ஃபர்ஸ்ட் பதியாம இது ஊடகங்கள் வழியா வெளியில மீடியா ட்ரையல் வர்ற அளவுக்கு போனதுக்கு பிறகுதான் அது கேஸை கையில் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இதற்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. இவர் ஒரு அம்பு மட்டும்தான். ஸோ நீங்க அம்புக்கே தீர்ப்பு கொடுத்து தீர்த்துட்டீங்க அப்படின்னா எய்தவனை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை. அதற்காக தான் அவர் முதல்ல சொல்றாரு, சாருன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அவர் போன் ஏரோப்ளேன் மோடுல இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விசாரணையவே எனக்கு அங்க ஸ்டாப் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க விசாரணை முடிச்சு அந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்க விசாரிச்சோம், இந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னு சொல்லல. கேஸ் அன்னைக்கே சொல்றாரு யாரும் அப்படி ஒரு சார் இல்லை அப்படின்ட்டு. அப்போ எதை மறைப்பதற்கு, யாரையெல்லாம் மறைப்பதற்கு இந்த மாதிரி நடந்திருக்குதோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எல்லாருக்குமே வரும். இதை சாமானிய மனிதன் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு ஊடக வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இதை அவங்களோட ரெப்ரசன்டேஷனா சொல்ற, ஒரு பெண்களுடைய ரெப்ரசன்டேஷனா இந்த கேஸ் அணுகப்பட்ட விதம், இதே மாதிரி பேட்டர்ன்ல நடந்த அரக்கோணம் விஷயம், இது எல்லாமே விக்டிம திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தக்கூடிய லெவலாக தான் இந்த விசாரணை போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு
இது ஒரு இடைக்கால தீர்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது தண்டனை அறிவிக்கப்படணும். அதுக்கு மேல்முறையீடு போய் நீங்க பேரறிவாளன் மாதிரி கட்டுப்பிடிச்சு ஸ்டாலின் அவர்கள் டீ பார்ட்டி கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்க நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, ஏன்னா அவங்க 35 வருஷம் தண்டனை அனுபவித்ததுனாலேயே விடுதலை செய்யப்பட்டவர்கள், குற்றவாளி அல்லன்னு விடுதலை செய்யப்படல. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க, வெளியில வந்த உடனே அவருக்கு கட்டி பிடிச்சு டீ பார்ட்டி கொடுத்த லெவலுக்கு தான் இன்னைக்குள்ள அரசு நடந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த கேஸ் ஃபைனல் லெவலுக்கு எப்படி போகும், அவருக்கு ஆயுள் தண்டனையே கொடுத்தால் கூட அண்ணா பிறந்த நாள், கருணாநிதி பிறந்த நாள், நல்லெண்ண அடிப்படை, அவரும் ஒரு தமிழர், அவருக்கு தாய் இருக்கு, என்னெல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் வெளியில கொண்டு வர முடியுங்கிற வேலைய தோழர்களோ இல்ல திராவிட மாடலோ செய்யாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குற்றவாளி தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவருடைய முடக்கப்பட்ட வங்கி கணக்கையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலா வங்கி கணக்கை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படை தேவைகளுக்காக அப்படின்னு அவங்க அம்மாவுக்கோ இல்ல அவரை சார்ந்தவர்களுக்கோ அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீதிமன்றம் டிசைட் பண்ணலாம். பட் இது எந்த வழியில வந்த பணம், இது மாதிரி எத்தனை பேருக்கு அப்படி செஞ்சு அதன் மூலமாக சம்பாதிச்ச பணம் அப்படிங்கறதெல்லாம் எங்கெங்க இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்குது, எவ்வளவு அமௌண்ட் எந்த பீரியட்ல டிரான்சாக்ட் ஆயிருக்குன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அடிப்படை தேவைகளுக்காக ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு முழுக்க அதையும் விசாரணை பண்ணி அதன் மூலமாக யாராவது இதுல சம்பந்தப்பட்டவர்கள் பணம் பரிவர்த்தனை நடந்திருக்குதா அப்படின்னு கூட பார்க்க வேண்டிய தேவைகள் நீதிமன்றத்துக்கு இருக்க, அதையும் அவர்கள் செய்யணும். அதனால இந்த முழுசாக முடக்காம அவர்கள் பெற்றோருக்கோ வீட்டுக்கோ ஒரு தேவையான அளவு பணத்தை கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அந்த யாரெல்லாம் எந்தெந்த அமௌண்ட் எங்கெங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அதுல ஏதாவது இதற்கு தொடர்புடையது இருக்குதா, இதெல்லாம் இன்னும் ஆராய வேணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். இணைப்பில் இணைந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி காயத்ரி மேம்.